விற்றா ரசிகர். இப்போ நான் ரசிகர், நானே 600 வாங்கிட்டு தான் அந்த படத்தை பார்க்குறேன். ஃப்ரீயாக ஒரு படம் விடலாம்ல. அந்த இடத்துல போகும்போது அந்த போல்ட்டை பேசுகிறாரு. இன்றைக்கி இந்த இடத்துல ஒரு பிரச்சனைனா அது இறங்கி அந்த இடத்துல அடிக்கிறாரு. அப்போ அந்த இளைஞரை அந்த இடத்துல கவர்றாரு. அது மாதிரி 3 நிமிஷம்லாம் இன்றைக்கி அரசியல் நிர்ணயிக்க முடியாது. அந்த மேலே போய்ட்டு கீழே வந்துட்டாங்க. இன்றைக்கி அரசியல்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்றைக்கி ஜிவாஜி ஆகட்டும், விஜயகாந்த் ஆகட்டும், இன்றைக்கி கார்த்திக் ஆகட்டும், இன்றைக்கி எத்தனையோ நடிகருங்களாம் இன்றைக்கி அரசியலுக்குள்ளே நுழைஞ்சாங்க. பாக்கியராஜ், டி ராஜேந்தர், இவங்கெல்லாம் ஏறினாங்க. ஆனால் ஏறிட்டு இறங்கிட்டாங்க, இறங்க முகமாயிருச்சு. ஆனால் இன்றைக்கி சீமான் இன்றைக்கி ஏறிட்டு தானே போயிட்டுருக்கிறாரு. அவர் வந்து என்னைக்காவது ஒரு இலக்கை அடையணும்னு நினைக்கிறாரு, அந்த நோக்கி போயிட்டுருக்காரு. அது கரெக்டாக போயிட்டுருக்குது. பங்களிப்பு கொடுக்குறேன் அப்படிங்கிறாரு. இவரோட வர்றவங்க எல்லாம் மோசமான ஆளுங்க தான் இருக்கிறாங்க. அது இல்லை, இவங்க 2 பேரும் கூட்டணி போட்டாக்கா அடிக்கலாம். ஆமாம் ஆமாம் அடிக்கலாம். ஏன்னாக்கா இது எல்லாமே ஓரம் கட்டிடுவாங்க பெரியவங்கெல்லாம். நல்ல விஷயம்தான். ஆனால் பெரிய தலைவருங்களாம் இருக்கும்போது இது எடுப்படாது. காரணம்னா இதெல்லாம் பணம் முதலைங்க, ஏற்கனவே இருக்கிறவங்க. அங்கே லோக்கலில் இருக்கிற கட்சிக்காரனுங்க, இது சின்ன பசங்க தான் இப்போ அதில் இருக்கிறானுங்க, இளைஞரணி. ஆனால் இளைஞரணியும் கொஞ்சம் பெருசாக வரைக்கும் இந்த பெருசுங்கள்ட்ட தாக்கு பிடிக்க முடியாது. ஆமாம். அதாவது வந்து கட்சிக்காரன் கட்சிக்கு போடுவான், பொது தொண்டன்னு ஒருத்தர் இருப்பான். பொதுமக்கள் அது யாருக்கு தீர்மானிக்கிறாங்களோ அவங்க தான் வந்து நிர்ணயிக்கிறது. அரசியலை நிர்ணயிக்கிறது அவங்க தான். அவங்க வந்து இப்போ எந்த பக்கம் போகிறாங்கங்கிறது இந்த எலெக்ஷனில் தான் தெரியும். ஆமாம், பேச்சிலே தெரிஞ்சிடும். அடப்போட இது எத்தனை வருஷம் தான் பார்த்து சலிச்சு போச்சு அப்படிங்கிறது இருக்குது. ரெண்டாவது வந்து இந்த காசு பண்ணுற வேலை உன் வீட்டுக்கு கொடுத்துட்டு அடுத்த வீட்டுக்கு கொடுக்காத போகும்போது அந்த கோவம் வரும். ஒதுங்கிட்டு போகிறான் அப்படின்னு ஃபோன் போட்டு கொடுத்தவனை கேட்பாங்க. ஃபோன் போட்டு கேட்கும்போது ஏன் என்ன விட்டு போகிறீங்க, அப்போ நான் போட மாட்டேன், நீங்கள் கண்டிங்களா, எதனால் விட்டு போனீங்க, எதனால் விட்டுட்டு போனீங்க அப்படிம்பாங்க. இல்லை, கேவலமாக இருக்குது தான். அந்த காசெல்லாம் அவன் வேலை விட்டு போயிடுவான். இப்போ ஒரு தொகுதிக்கு ஆமாம், இப்போ அவன் ஒரு கணக்கு போடுவான். 80% ஓட்டு காசு கொடுத்தா நம்ம செவிப்போன்னு ஒரு கணக்கு போட்டிருப்பான். அப்போ 80% ஜனங்கள்கிட்ட கொடுத்து பார்ப்பான். கொடுக்கலன்னா அவன் முன்னாடி இருக்கிறவன் வாங்கி அவன் செலவுக்கு வச்சுக்குவான். அவன் தோற்றவன் ஆமாம் இல்லைன்னா அவன் என்ன பண்ணுவான், அவன் அன்றைக்கி கோட்டை அடிச்சுட்டு அவன் படுத்துருவான். ஆமாம், அவன் வேட்பாளரும் கோட்டை அடிச்சுட்டு போய் படுத்துருவான். ஏன்னா அவன் விஷனத்தில் படுத்துருவான். லட்சக்கணக்கில் செலவாகி போச்சு, கோடி. இப்போலாம் லட்சம் இல்லைங்க, 100 கோடி இருந்தால் மட்டும்தான் இன்றைக்கி ஒரு எம்எல்ஏ ஆக முடியும். இன்றைக்கி விஜயே இன்றைக்கி 234 தொகுதியில் நின்னாரா, 234 ஒரு தொகுதிக்கு 100 கோடி ரூபா பண்டனாரா மோதலாம். யார் நினைக்கிறா? அந்த இடத்துல ஒரு போலீஸ்காரர் இப்போ நீ விளைச்சிங்கனாக்கா 100 ரூபா குடிச்சினா தானே விட்றாரு. உனக்கு காசு இல்லாமல் எதுவுமே நடக்காதுங்க. அரசியல் எதிர்பார்க்குறீங்க, அதாவது விஜய்னு ஒருத்தர் வர்றாரு, அவர் வந்து மக்கள்கிட்ட எந்த காசும் கொடுக்காம ஜெயிச்சிடணும், நம்ம காசு வாங்காமல் ஓட்டு போடணும்னு ஏன் நம்ம ஒரு தைரியம். அதாவது நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். பொண்டாட்டி பிள்ளைங்களோட நாங்களாம் இருக்கிறோம். அந்த குடும்ப நிர்வாகம் நமக்கெல்லாம் தெரியும். அவங்க லண்டனில் இருக்கிறாங்க குடும்பம். இவர் ஒரு படம் 600 700 சினிமா டிக்கெட்டு விற்றா ரசிகர். இப்போ நான் ரசிகர், நானே 600 வாங்கிட்டு தான் அந்த படத்தை பார்க்குறேன். ஃப்ரீயாக ஒரு படம் விடலாம்ல. அது மாதிரிலாம் இந்த எலெக்ஷன் நான் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. அதுமாரி இதெல்லாம் அந்த இடத்துல எடுப்படும். இப்போ காசே கொடுக்காம இப்போ நீங்கள் சீமான்லாம் இருக்காரு. ஆமாம், சீமான் வந்து 30 லட்சம் ஓட்டு காசே கொடுக்காம வாங்கிட்டாரு. இல்லை, சீமானுடைய இது வேறு. அந்த இடத்துல போகும்போது அந்த போல்ட்டை பேசுகிறாரு. இன்றைக்கி இந்த இடத்துல ஒரு பிரச்சனைனா அது இறங்கி அந்த இடத்துல அடிக்கிறாரு. அப்போ அந்த இளைஞரை அந்த இடத்துல கவர்றாரு. இவர் இன்னும் அந்த லெவலுக்கெல்லாம் போக கிடையாது. இன்றைக்கி சென்னையிலே இன்றைக்கி ஒரு இடத்துல ஒரு கூட்டம் போட்டார். 3 நிமிஷம், ஒரு மணி நேரம் பேசினா தான் மக்களை புரிய வைக்க முடியும். இப்போ நீங்களே இருக்கிறீங்கன்னா இது எவ்வளோ கஷ்டப்பட்டால் தானே இந்த உங்களுக்கு அந்த இது தெரியுது. அது மாதிரி 3 நிமிஷம்லாம் இன்றைக்கி அரசியல் நிர்ணயிக்க முடியாது. இல்லை, அவர் வளர்ந்துக்கிட்டு தானே வர்றாரு. இன்றைக்கி அவர் வந்து 1% இருந்தார் முதல் எலெக்ஷனில், இன்றைக்கி 8.5% வந்துட்டார். இன்றைக்கி வந்து அவர் வந்து கீழே போயிட்டு இருந்தாரா பரவாயில்ல. இப்போ விஜயகாந்தெல்லாம் மேலே போயிட்டு கீழே வந்துட்டாங்க. இன்றைக்கி அரசியல்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்றைக்கி ஜிவாஜி ஆகட்டும், விஜயகாந்த் ஆகட்டும், இன்றைக்கி கார்த்திக் ஆகட்டும், இன்றைக்கி எத்தனையோ நடிகருங்களாம் இன்றைக்கி அரசியலுக்குள்ளே நுழைஞ்சாங்க. பாக்கியராஜ், டி ராஜேந்தர், இவங்கெல்லாம் ஏறினாங்க. ஆனால் ஏறிட்டு இறங்கிட்டாங்க, இறங்க முகமாயிருச்சு. ஆனால் இன்றைக்கி சீமான் இன்றைக்கி ஏறிட்டு தானே போயிட்டு இருக்கிறாரு. அந்த தைரியத்தை எப்படி நான் பார்க்குறேங்க?
சீமான் யாருக்கும் பயப்படாம பேசுறாங்க. இல்லை, அந்த போல்டு தான், அந்த மன உறுதி தான். சரி, அவரும் உங்களை நம்பி தானே இருக்காரு. நீங்க வந்து காசு வாங்காம என்னைக்காவது இல்லை, அதனால தான் அவர் அந்த வேகத்தில் போயிட்டுருக்கிறாரு. சரி அதுக்குன்னு அதாவது வந்து சீமான் போகிற காரணம் வந்து வேறு. சரி, அவர் வந்து என்னைக்காவது ஒரு இலக்கை அடையணும்னு நினைக்கிறாரு, அந்த நோக்கி போயிட்டுருக்காரு. அது கரெக்டாக போயிட்டுருக்குது. ஆனால் இவருடைய நோக்கம் என்னன்னா கூட்டணி. இன்றைக்கே கூட்டணிக்கு வாங்க, உங்களுக்கு தரேன் அப்படிங்கிறாரு. இன்றைக்கி அனைத்து கட்சியிலையுமே இன்றைக்கி ஒரு மோசமான ஆளுங்க தான் அவன் இருப்பானுங்க. சரி, அவங்களாம் நீ கூட்டணி வச்சு போட்டுருந்தா ஒன்றுத்தும் மோசமாக தானே போவோம். அப்ப அந்த மாதிரி ஆ அப்ப கூட்டணி வைக்காத சீமானை பத்தி என்ன நினைக்கிறீங்க? சீமான் அதுதான் அவன் போல்டாக போயிட்டு இருக்கிறதுனால அவர் வளர்ச்சி அடைவார். வளர்ச்சி அடைவாரு. ஆமாம். சீமான் முதல்வராக இருந்தா எப்படி இருக்கும்னா? இல்லை, அது நல்லாயிருக்கும். சரி, அவர் வந்தாரா நல்லாயிருக்கும். அதுக்கெல்லாம் இன்னும் காலம் எங்கேயே கிடக்குது. காண கிடக்குது. ஆமாம், இன்னும் நாள் இருக்குது. அவர் இன்னும் உழைப்பு நிறைய செலவு பண்ணணும். சரி, இப்போ இதோடலாம் முடிச்சிடலாம் பண்ண முடியாது. ஆனால் இவர் வந்து எடுத்த உடனேயே விஜய் என்னங்கிறாரு, என்னோட வர்றவங்களுக்கு நான் பங்களிப்பு கொடுக்குறேன் அப்படிங்கிறாரு. இவரோட வர்றவங்க எல்லாம் மோசமான ஆளுங்க தான் இருக்கிறாங்க. சரி. இன்றைக்கி எடுத்திங்கன்னா காங்கிரஸ் எடுத்துக்க, இன்றைக்கி கம்யூனிஸ்ட். சீமானும் விஜயும் கூட்டணி வச்சுட்டானா? இல்லை, அது நல்லாயிருக்கும். ஆனால் இவர் தான் முடியாதுன்ட்டார். இல்ல முடியாதுன்னு இருக்காங்க. ஒருவேளை இன்னும் நாட்கள் இருக்குல்ல, ஒருவேளை அது விஜய் கூட்டணி வச்சா இல்லை, இவங்க 2 பேரும் கூட்டணி போட்டாக்கா அடிக்கலாம். அடிச்சிடலாம். ஆமாம், 2026 ஆமாம் அடிக்கலாம். ஏன்னாக்கா இது எல்லாமே ஓரம் கட்டிடுவாங்க பெரியவங்கெல்லாம். இப்போ ஒரு வயசானவர் அவ்வளோ தூரம் எங்களால் நடக்க முடியும். இப்போ நீங்கள் எவ்வளோ தூரம் வேணாலும் நடக்கலாம், இந்த மணலில் நடக்கலாம். அதேமாரி இவங்களுக்கு இன்னும் எதிர்காலம் இருக்குது, இவங்க பண்ணலாம். வாழ்த்துக்கள். நன்றி. சிரிக்கிறார். முன்னாடி இருப்பவர்கள் கத்தி கதறி அழுது கொண்டவர்கள் வழியை மறந்துவிட்டு அவர்களும் சிரிக்கிறார்கள். ஒரு புதுவிதமான சிகிச்சை முறையில் நோயை குணப்படுத்திக் கொண்டிருக்கிறார். பல்வேறு நோய்வாய்ப்பட்டு வந்த மக்களை முன்னாடி இருத்தி வைத்து அவர்களே கூர்ந்து நோக்குகிறார், உற்று நோக்குகிறார். அவர்கள் சிறிய சிறிய அந்த நோயிலிருந்து விடுபட்டு குணமாகி செல்கிறார்கள். இதைத்தான் நோக்கு வருமம் என்று எல்லோரும் சொல்கிறார். ஒரு குறிப்பிலே குறிப்பிடுகிறார். ஆகச் சிறந்த சித்த மருத்துவராக நம்முடைய பாட்டனார் அயோத்தியாச பண்டிதர் திகழ்ந்திருக்கு. ஒவ்வொரு துறையிலும் தன்னுடைய அளப்பரிய அறிவாற்றலை இந்த தமிழ் சமூகத்திற்கு பயன்படுத்தி இதிலே மிகவும் மிகவும் தமிழ் சமூக மக்கள், தமிழ் பேரினத்தின் மக்கள் பெருமையோடும் திமிரோடும் சொல்லிக் கொள்ள வேண்டியது, பைபிள் கிறிஸ்தவ பெருமக்களுக்கு, குரான் இஸ்லாமிய பெருமக்களுக்கு, பகவத்கீதை இந்து சமூக பெருமக்களுக்கு, இந்து மத பெருமக்களுக்கு, இப்படி குறிப்பிட்ட சமயம் சார்ந்து புனித நூல்கள், வேத நூல்கள், நன்னறி போற்றுகிற நூல்கள், எக்காலத்தும் எச்சமயத்திற்கும் எந்நாட்டிற்கும் ஏற்புடைய ஒரு வாழ்வியல் நன்னறி உண்டென்றால் அது திருவள்ளுவ நாயனார் தந்தருளிய திருக்குறளான் என்று எங்களுடைய தாத்தா தெய்வ திருமகன் முத்துராமலிங்க தேவர் போற்றிய திருக்குறள் உலகத்தின் பொதுமறை. எந்த நாடு, எந்த மொழி, எந்த மதம் எல்லோருக்கும் ஏற்ற வாழ்வியல் நெறியை தந்த ஒருவன் நம்முடைய மூதாதை வள்ளுவ பெருமகனார். உலகம் போற்றி கொண்டாடியது ஆல்பர்ட் சுவிசர். இது போன்ற வாழ்வியல் நன்னறியை என் வாழ்நாளிலே படித்ததில்லைங்கிறான். அவன் 3 துறைகளில் முனைவர் பட்டம் பெற்று நோபல் பரிசு வென்றவன். மருத்துவம், பொருளியல், பல்வேறு துறைகளில் பட்டம் பெற்றவன். அவன் பிரான்ஸ் சிறையிலே சிறைவிட்டு கிடக்கும் போது நண்பர்களிடத்தில் வாங்கி தர சொன்னான். ஒரு புத்தகம் ஏதாவது வாங்குவான். அவன் வாங்கி கொடுத்த நூல் உலகத்திலே அப்படிப்பட்ட அறநெறியை போதித்த நூல் இல்லை. அந்த நூல் நம்முடைய மூதாதை தந்தருளிய திருக்குறள். லியோ டால்ஸ்டாயும் நம்முடைய அண்ணல் காந்தியடிகளும் நண்பர்கள். இருவரும் கடித பரிமாற்றம் கொண்டவர்கள். அடிக்கடி கடிதம் எழுதிக் கொள்கிற போது டால்ஸ்டாயிடம் இருந்து அண்ணல் காந்தியடிகளுக்கு வந்த கடிதத்திலே அன்பு, பரிவு, இரக்கம், கருணை இந்த வார்த்தைகள் மிகுந்து காணப்படுது. கடிதங்களில் ஆங்காங்கே எழுத்துக்கள் நனைந்து இருக்கிறது, நனைந்து கசிந்து இருக்கிறது. காந்தி கேட்கிறார், இப்போதெல்லாம் டால்ஸ்டாய் உங்கள் கடிதங்களிலே அன்பு, பரிவு, கருணை, இரக்கம் இந்த சொற்கள் பரவி கிடக்கிறது. உங்கள் எழுத்துக்கள் ஆங்காங்கே கண்ணீர் துளிகளால் விழுந்து ஈரத்தில் நனைந்து கசிந்து இருக்கிறது. காரணம் என்ன என்று கேட்ட போது அது ஒண்ணுமில்லை காந்தி,
நான் திருக்குறள் என்ற ஒரு நூலை படித்தேன். அதிலிருந்து இந்த தாக்கம் எனக்குள் வந்துவிட்டது. நான் எழுதும்போது அதை நினைத்து எழுதும்போது என்னை எறியாமல் என் கண்களிலிருந்து நீர் கசிந்து அந்த கடிதத்தில் விழுந்து எழுத்துக்கள் நனைந்து விட்டது, மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று. அப்படி என்ன நூல்? டால்ஸ்டாய் வியந்து டால்ஸ்டாய்க்குள்ளே இவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திய நூல் என்ன என்று கேட்டார். திருக்குறள்.